அனைவருக்கும் நாடி கார்த்தின் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். நீங்கள் நல்லா இருப்பீங்கிற நம்பிக்கையோட ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இந்த வீடியோவில் உங்களை சந்திப்பதில் ரொம்பவே மகிழ்ச்சி. எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். பட்டுக்கோட்டையிலிருந்து மதுரையை நோக்கி எங்களுடைய பயணம் ஒரு வாரத்தின் கடைசி நாளில் இருந்தது. அந்த பயணம் வழியாக மயில் பாதையை கடந்து போகிறத பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. மதுரைக்கு போகிறதுக்கு முன்னாடி பிள்ளையார்பட்டி கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணி நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இந்த கோவிலுக்கு நாங்கள் எத்தனை மணிக்கு போய் சேர்ந்தோம், எவ்வளோ தூரத்தில் இருக்குது, இந்த கோவிலுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத எல்லாமே நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பட்டுக்கோட்டையிலேருந்து பிள்ளையார்பட்டி கோவில் வரத்துக்கு 3 வழித்தடங்கள் இருக்குது. ஒன்று, பட்டுக்கோட்டையிலேருந்து கரம்பக்குடி புதுக்கோட்டை வழியாக திருமயத்தை கடந்து பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு வரலாம். ரெண்டாவதாக நெடுவாசல் ஆத்தங்குடி வழியாக பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு வரலாம். மூணாவதாக நெடுவாசல் காரைக்குடி வழியாக பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு வரலாம். நாங்கள் நெடுவாசல் ஆத்தங்குடி வழியாக, அதாவது அறந்தாங்கி ரோடு திருப்பத்தூர் காரைக்குடி சாலை வழியாக மணல்மேல்குடியை கடந்து குன்னக்குடி ஊராட்சி தொகுதியும் கடந்து இப்போ நம்ம 2.5 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் கோவிலை ரீச் ஆகிட்டோம். சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர் குன்றக்குடி சாலையில் இருக்கக்கூடிய பிள்ளையார்பட்டின்ற சிறிய கிராமத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பழமையான குடவரை கோவிலுக்கு திருப்பத்தூர்லேருந்து 12 கிலோமீட்டர் தூரத்துலேயும், குன்றக்குடி முருகன் கோவிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்துலேயும், காரைக்குடியிலிருந்து 16 கிலோமீட்டர் தூரத்துலேயும், சிவகங்கையிலிருந்து 47 கிலோமீட்டர் தூரத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு சுற்றுலா தலமாக அமைஞ்சிருக்க இந்த பிள்ளையார்பட்டி கோவிலுக்கு நாம் இப்போ வந்தாச்சு. இந்த கோவிலுக்கு காரில் நம்ம வந்ததுனால கார் பார்க்கிங் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம நிறுத்திட்டோம். மற்ற நாட்களில் கார் பார்க்கிங்க்குன்னு தனியாக இடங்கள் ஒதுக்கி அதற்கு தகுந்தாப்பில் கட்டணங்கள் வசூலிக்கப்படுது. அது மட்டும் இல்லை, இந்த பாதையை கடந்து நம்ம கோயிலுள்ள போகிறதுக்கு முன்னாடி விநாயகருக்கு உகந்த அருகம்புல் மாலை, எருக்கம்பூ மாலை, தேங்காய் பூ பழம் விற்கக்கூடிய கடைகளும் நிறைய இருக்குது. நாங்கள் அருகம்புல் வாங்கிட்டு கோயிலுள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். நாம் போகக்கூடிய இந்த கோபுர வாசல் கோயிலுடைய கிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு. இது 7 நிலைகளை கொண்டு அமைஞ்சிருக்கிற இந்த கோபுரம் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் வெள்ளைக்கல்லாலையும் அதுக்கு மேற்பட்ட பகுதியை செங்கல் சுதை மண்ணை கொண்டு கட்டப்பட்டிருக்கு. இந்த கோபுரத்துக்கு கடந்து நம்ம போகும்பொழுது இதுக்கப்புறம் நம்ம கேமரா யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில் இந்த பகுதியெல்லாம் நாங்கள் எடுத்தோம். 1300 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய இந்த சின்ன மலையை குடைஞ்சி இந்த பிள்ளையாரை புடைப்பு சிற்பமாக உருவாக்கியிருக்காங்க. புடைப்பு சிற்பம்னா பாறையை குடைஞ்சி நமக்கு முன்னாடி புடைச்சிருக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கும் இங்கே பிள்ளையார். இங்கே பிள்ளையாருக்கு 2 கையோடையும், ஒரு கையை தன்னுடைய தொந்திலையும், இன்னொரு கையில் இனிப்பும் ஏந்தின மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, இவருடைய தும்பிக்கை வலப்புறமாக சுழன்றிருக்கும். அதனாலே இவருக்கு வலம்புரி விநாயகர் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது. இந்த விநாயகர் வடக்கு நோக்கியும், இவருக்குன்னு தனியாக 3 அடுக்கு கொண்ட கோபுரங்களும் கோயிலுக்கு நேராக திருக்குளமாக அமைஞ்சிருக்கிறது இந்த கோவிலுடைய சிறப்பு. 6 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய கற்ப விநாயகர் மலையை குடைஞ்சி செஞ்சுருக்கிறதுனால தனி சன்னதி கிடையாது. மற்ற கோவிலில் நம்ம விநாயகரை சுற்றி வர மாதிரி இங்கே வர முடியாது. விநாயகர் சன்னதிக்கு நேராக இருக்கக்கூடிய மண்டபத்தில் வரைஞ்சிருக்கிற ஓவியங்கள்லாம் பார்க்கும் பொழுது அந்த கலைக்கே பெருமை சேர்க்கும் விதமாக அமைஞ்சிருக்கிறது இந்த கோவிலுடைய சிறப்பு. இது மட்டும் கிடையாது, இந்த கோவிலில் நடராஜா பெருமானுக்கும் சிவகாம சுந்தரிக்கும் தனித்தனி சன்னதிகள் அமைஞ்சிருக்கும். இந்த கோவிலுடைய திருவிழான்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா 10 நாள் விநாயகர் சதுர்த்தி திருவிழா நடந்தாலும் கார்த்திகை மாதம் வரக்கூடிய தீபத் திருநாள் அன்னைக்கும் திருவிழா நடக்கும். அதே சமயத்தில் மார்கழி மாதம் வரக்கூடிய திருவாதிரை சமயத்தில் சிவகாம சுந்தரியும் நடராஜ பெருமானும் திருவீதி உலா வர்றது இங்கே சிறப்பு. பிள்ளையார்பட்டினாலே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது கற்பக விநாயகர் மட்டும்தான். ஆனால் அது மட்டும் இங்கே சிறப்பு கிடையாது. இந்த கோவில் ஒரு சிவாலயம்னே சொல்லலாம். இங்கே சிவபெருமான் கிழக்கு முகமாக மருதீசர் அர்ஜுனவனேசர் அப்படிங்கிற பெயர்லேயும், பார்வதி தேவி தெற்கு முகமாக வாடாமலர் மங்கை அப்படிங்கிற பேர்லேயும் அருள் செய்கிறாங்க. சிவபெருமானுடைய சன்னதி ஒரு சதுர வடிவமாகவும் வட்ட வடிவத்தில் லிங்க வடிவம் கொண்டு காட்சியளிப்பார். மகேந்திரவர்மன் பல்லவன் காலத்துக்கு முன்னாடி உருவான பழமையான குடவரை கோயிலில் இருக்கக்கூடிய இந்த புடைப்பு சிற்பத்தை ஏகாட்டூர் கோன் பெருபரணன் அப்படிங்கிற சிற்பி தான் இதை வடிவமைச்சிருக்காரு. இந்த குடவரை கோவிலில் விநாயகர், சிவபெருமான், பார்வதி சன்னதி மட்டும் கிடையாது.
திருவீசன்னு சொல்லக்கூடிய மகாலிங்கம் சுவாமி சன்னதியும், லிங்கோத்பவர் சன்னதியும், திருமண தடைகளை நீக்கக்கூடிய கார்த்தியாயினி அம்மன் சன்னதியும், குழந்தை வரம் வேண்டி வந்தோம்னாக்கா இங்கே நாகலிங்க சுவாமி சன்னதியும், இவங்களோட சேர்ந்து நமக்கு எல்லா செல்வமும் ஒன்று சேர கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பசுபதீஸ்வரர் சன்னதியும் இங்கே அமைஞ்சிருக்கு. நாங்கள் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு இந்த ஹோட்டலில் வந்து தான் காலையில் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இடம் மதுரைக்கு போகும் பொழுது இருக்கக்கூடிய ஆனமலையை தான் பார்க்க போகிறோம். இதுவும் அந்த காலத்துலேருந்து இருக்கக்கூடிய ஒரு குடவரை கோவில் தான். முற்காலத்தில் இந்த பிள்ளையார்பட்டிக்கு கணேசபுரம், கணேச மாநகரம், பிள்ளை நகர், ராசநாராயணபுரம், திருவிங்கைச்சவரம், மருதங்குடி, எருக்காட்டூர், மருதங்கூர், தென்மருதூர் என பல பேரில் வழங்கியிருக்காங்க. திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய இந்த யானைமலை மதுரையிலேருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒத்தக்கடைங்கிற ஊரில் இருக்குது. வீடியோ பார்க்குற உங்களில் யாராவது பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு வந்திருந்தீங்கன்னா உங்களோட தகவலையும் இதில் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ பார்க்குறவங்க மற்றவங்களுக்கும் இது பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த சாலை வழியாக நம்ம மதுரைக்கு பயணம் செய்யும் பொழுது இந்த மலையை பார்க்குறதுக்கு ஒரு யானை படுத்திருக்கிற மாதிரியே இருக்கும். அதாவது இந்த மலையினுடைய நீளம் 4000 மீட்ரு, அகலம் 1600 மீட்டரும், உயரம் வந்து 400 மீட்ரு. அப்பா எவ்வளோ பாருங்களேன், கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த மலை வந்து அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துக்கு நரசிங்கமங்கலம் அப்படிங்கிற பேரும் இருக்குது. இந்த யானைமலை பகுதியில் பெருமாளுக்கும் முருகப்பெருமானுக்கும் மலையை குடைஞ்சி கோயில்கள் அமைச்சிருக்கிறது இந்த இடத்துக்கு ஒரு சிறப்பு. நம்ம தமிழகத்தில் மொத்தம் 57 குடவரை கோயில்கள் இருக்கிறதுல நான் உங்களுக்கு பிள்ளையார்பட்டி கோவிலையும் யானைமலை பகுதியையும் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் அடுத்தது போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்பது உங்கள் நாடி கார்த்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.